குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வழக்கம் போல் ஒன்றும் மூமெண்ட்டே இல்லாமலே முடிச்சிட்டானுங்க மார்க்கெட்டை. ஆப்ஷனில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எதுவும் எதிர்பார்த்துருக்க முடியாது, ப்ராஃபிட் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா 24,500 அப்படின்ற காலை 140க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை 130 வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலை தாண்டலை. வாங்க அந்த கால் பற்றி பார்க்கலாம். 24,400ன்ற கால் நம்ம கொடுத்த இடம் 140. அது போன லோ நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் 130. அது லோ பார்த்திங்கன்னா 134 வரலையும் தான் வந்திருக்கு. இது வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க. 60லேருந்து 70 பாயிண்ட் ப்ராஃபிட்டு ஒரு லாட்டுக்கு. 70 பாயிண்ட்னு பார்த்துங்க, 1,400 1,500 ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். நீ எக்ஸாக்டாக 140க்கு வாங்கியிருந்தால் நிச்சயம் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட் 185. ஒருவேளை நீங்கள் 185ல் புக் பண்ணியிருந்தாலும் 45 பாயிண்ட் கிடச்சிருந்தோம். செகண்ட் டார்கெட் நம்ம 208 அப்படி அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. அதே சமயம் நம்ம கால் சைடு மட்டும் கொடுக்கல, புட் சைடும் சேர்த்து தான் கொடுத்தோம். எந்த புட் கொடுத்துருந்தோம்னா 650ன்ற புட்டை அதே பாயிண்டில் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இந்த 650 புட்டு 140 கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் தைரியமாக கால் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா 138. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதனால் 140ன்ற பாயிண்ட்டை ரீச் அவுட் பண்ணவே முடியல இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதனால் நீங்கள் தைரியமாக கால் ஹோல்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இது எதுக்காக நம்ம புட்டையும் சேர்த்து கொடுக்குறோம்னா, நீங்கள் வெறும் காலை மட்டும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காமல் கால் கூட நம்ம கொடுக்குற புட்டோட ஸ்ட்ரைக்கையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல் தாண்டி மேலே நிற்கும் போது தான் மார்க்கெட் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும்ன்றதுக்காக தான் நம்ம கால் சைடும் அந்த சப்போர்ட் லெவலில் கொடுக்குறோம், புட் சைடும் அந்த சப்போர்ட் லெவலில் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு மெயினாக நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸும் பார்க்க சொல்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த 24,500ன்ற காலை நம்ம கொடுத்த டார்கெட்டை, அதாவது ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். 140ல் பை பண்ண சொல்லிவிட்டு 135, அதாவது 130 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு 185 40 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் 208 கொடுத்துருந்தோம். ஒரு 60 பாயிண்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் ஹிட் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் அதாவது காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி அதோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்திருக்குன்றதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், சார்ட் பேட்டர்ன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சார்ட் பேட்டர்ன் வச்சு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா, நம்ம பேரலல் லைன் வரைஞ்சிருந்தோம். அதாவது பேரலல் சேனல், டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு 2 லைனையும் சேர்த்து அந்த சப்போர்ட் பாயிண்ட்லாம் சேர்த்து எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணதோ அந்த சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது ஆக்சுவலாக நடந்திருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா டவுன்ஃபாலுக்கு சொல்லியிருந்தோம் இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு. ஆனால் அது எப்போ சொல்லியிருந்தோம்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை உடச்சிருந்தால் தான் மார்க்கெட் கீழே போகும், இல்லை அப்சைடு ஓடிச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் லைன் இருக்குங்க இல்லையா 640, அதை உடச்சிட்டு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. அதனால் இன்னும் அந்த அப் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் நிற்கிது. ஒருவேளை நாளைக்கு திரும்ப இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டால் இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 600ன்றது மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலில் பார்த்திங்கன்னா தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, டெய்லி எங்கே போய் எங்கே வந்தாலும் அந்த 600ன்ற லெவலை நல்லா பிடிச்சி வச்சுருக்கு. அதனால் 600ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறிட்டு வருது மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே போனாலுமே அது 583க்கு கீழே போனாலுமே திரும்ப 600க்கு மேலே 691 வரலையும் போயிட்டு தான் கீழே வந்திருக்குன்றத நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 3 நாளில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, மண்டே
ஒரு லோ போயிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 580 போனது. திரும்ப அது க்ளோஸ் பண்ணது 600க்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்றும் பார்த்திங்கன்னா அதே போல் 510 வரலையும் போச்சு நேற்று லோ. திரும்ப அது க்ளோஸ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா 600க்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் 583 லோ வந்து திரும்ப வந்து 600க்கு மேலே போயிட்டு ஒரு 691 வரலையும் போயிட்டு 640 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து 24,600ன்றது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆன் க்ளோசிங் பேஸஸில் எப்படியா இருந்தாலும் 600 இல்லை 600க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுறத நீங்கள் கண் கூட பார்த்துருக்கலாம் இந்த 3 நாளாக. அதனால் மார்க்கெட் வந்து 24,600 அப்படின்றது கூட நாளைக்கு க்ளோஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எந்த ஆப்ஷன் பை பண்ணி என்ன பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் வந்து 24,600ன்ற ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம். அதாவது இது வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அது போன ஹை பார்த்திங்கன்னா 141 வரலையும் போயிருக்கு. இப்போ இது வந்து நாளைக்கு வந்து 80க்கு மேலே மெயின்டைன் பண்ணணும். 80 வந்து மிக முக்கியமான லெவலு. 80யை மெயின்டைன் பண்ண தான் மார்க்கெட் வந்து மேலே போக அதிக வாய்ப்பு இருக்குது. 80யை உடச்சிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து வீக்லி ஹை இருக்கு இல்லைங்களா 680, அந்த 680யை உடைக்கும் பட்சத்தில், அதாவது இந்த வாரத்தான ஹையே அவ்வளோதான் 680 தான் ஹை. அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 750, அடுத்த டார்கெட் வந்து 850, அதாவது ஒரு 200 பாயிண்ட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா 680 உடச்சி ஒரு 5 to 10 minutes, அதாவது அதுக்கு மேலே க்ளோசிங் இருந்தால் தான் நமக்கு மார்க்கெட் வந்து 750 கிட்ட போகும். அதே சமயம் இந்த 700 புட்டியும் பார்த்துக்குங்க, அது 140 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் வந்து காட்டுறது பார்த்திங்கன்னா 100ன்னு காட்டுறாங்க. 100 தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் எல்டிபி லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கும். இது வந்து 100க்கு மேலே மெயின்டைன் ஆகக்கூடாது. 100க்கு மேலே மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடும். அது நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பைரின்றதால பக்கத்தில் இருக்கிற கால் புட்டை கொடுக்குறோம். அதாவது 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற காலையும் புட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். கால் எது கொடுக்குறோன்னா 24,600, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸு 80 ரூபாயே நம்ம கொடுக்குறோம். 80 ரூபான்னும் போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 140, செகண்ட் டார்கெட் வந்து 200, சரிங்களா? இது 2 டார்கெட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுபோல் இது வந்து 100க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். 100க்கு மேலே இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். இதுவும் சேம் டார்கெட், அதாவது ஃபஸ்ட் டார்கெட் வந்து 140, செகண்ட் டார்கெட் வந்து 100. ஸ்டாப் லாஸாக ஒரு 10 பாயிண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எந்த பக்கம் வேணால் போகலாம். போயிட்டு க்ளோசிங் வந்து 600ல் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை 680யை பிரேக் ஆகிட்டு அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் 600 பிரேக் பண்ணாமல் இருக்கிறது மார்க்கெட்டு ரொம்ப நல்லது. 680 உடச்சிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். 750, 850 போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நாம் வந்து நாளைக்கு காலைல வீடியோ அப்லோட் பண்ணுறோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதனால தான் நம்ம போகிற அப்டேட்டு உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.